ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பைக் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த சைடு தான் பிரிக்கணும்னு நினைக்கிறேன். கைஸ், உள்ள நிறைய திங்ஸ் இருக்குது. ஒரு சின்ன ஸ்பூன் இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் இது என்னது, ஒரு பவுடர் இருக்குது. சின்ன ஒரு காசு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மான்குட்டி இருக்கு கைஸ். இது என்ன பவுடர்னு தான் தெரியல. என்ன பவுடராக இருக்கும் இது? ஏதோ பைக் பாக்ஸ்ன்னு ஏதோ இருந்துச்சு. பட் நான் கடையில் போய் கேட்டது கிஃப்ட் பாக்ஸ் கைஸ். பட் ஆனால் பைக் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. நல்லா தான் இருக்குது. பட் இதுதான் என்னதுன்னு தெரியல. ஏதோ ப்ளம் பவுடர்னு போட்டிருக்கு காய்ஸ். எனக்கு இது என்னதுன்னே தெரியல. ஒரு 500 ருபீஸ் சின்ன ஒரு டம்மி காசு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு கைஸ். அதுக்கப்புறம் ஒரு மான்குட்டி கொடுத்துருக்காங்க. இது பண்ணிக்கலாம், ஜாலியாக விளாட்லாம். இது என்ன பவுடர்னு தான் தெரியல. இது ஸ்பூனு. நம்ம ஏதாவது சின்னதாக எடுத்து சாப்பிட்லாம், சின்ன பொருட்கள். பட் இந்த பவுடர் தான் என்னதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல கைஸ். 1 செகண்ட். இது என்னதுன்னா, இந்த சின்ன ஸ்பூன் இருக்குல்ல, இதை பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் கொட்டிக்கிட்டு அப்படியே ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே இந்த சின்ன ஸ்பூனை வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கு போது. அண்ட் எனக்கு இது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல கைஸ். இது இந்த காசு, இந்த டியர், இது நான் இப்போ தான் இதோட முகத்தையே பார்க்குறேன். மூக்கை காணும் கைஸ். ஓகே, இந்த பைக் பாக்ஸ் நான் எங்கேருந்து வாங்கினேன்னா, பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு கடை இருந்துச்சுன்னா பைக் பாக்ஸ் கொடுங்க, 2 பைக் பாக்ஸ் கொடுங்கன்னு சொல்லுங்கள். அப்போ அவங்க 2 பைக் பாக்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பிரித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே தான் கிடைக்கும். இது அப்புறம் இந்த ஸ்பூனு, அதுக்கப்புறம் இந்த மான் பொம்மை, அதுக்கப்புறம் இந்த காசு. அண்ட் இதே நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு கிளாஸில் அப்படியே கொட்டிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இன்றைக்கி நாம் நேற்று நாம் வந்து ஒரு 4 ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வந்து பைக் பாக்ஸ் அன்பாக்ஸிங் பண்ணியிருக்கோம். பாய் பாய். நெக்ஸ்ட்டு எதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இந்த பைக் பாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி நான் எனக்கு பசிக்கும் போது அந்த பவுடர் எடுத்து சாப்பிட்டுப்பேன். நீங்களும் உங்கள் பக்கத்தில் ஏதாவது சின்ன ஒரு கடை இருக்கும்ல, அந்த கடையிலே இது இலவசமாக கிடைக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கடை இருக்கா, அந்த கடைக்கு போயிட்டு கிஃப்ட் பாக்ஸ் கொடுங்கன்னு சொன்னேன். அங்கே கிஃப்ட் பாக்ஸுக்கு பதிலாக பைக் பாக்ஸ் கொடுத்தாங்க. என்னது இது பைக் பாக்ஸு சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக வீடியோ ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நானே பிரித்து பார்க்கும்போது சர்ப்ரைஸு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு காய்ஸ். இந்த பைக் பாக்ஸை நீங்களும் போய் வாங்குங்க. வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன கடை இருந்துச்சுன்னா அந்த கடைக்கு போய் பைக் பாக்ஸ் கொடுங்கன்னு சொன்னாலே போதும், அவங்க கொடுத்துருவாங்க. பைக் பாக்ஸுக்குள்ளே நான் இப்போ காமிச்ச திங்ஸ் எல்லாம் தான் இருக்கும். ஓகே, பாய் காய்ஸ். நெக்ஸ்ட்டு எந்த பாக்ஸு எதை நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோன்னு இந்த வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய் காய்ஸ்.